பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து, 9ஆம் திருமொழி. ராகம் பாகேஸ்வரி. வெண்ணெய் விழுங்கி வெறும் கலத்தை வெற்பிடையிட்டு அதனோசை கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககில்லோம் உன் மகனை காவாய். புன்னீர் புலி பெய்தால் ஒக்கு தீமை புரை புரையாடிவை செய்ய வல்ல அண்ணற் கண்ணானோர் மகனை பெற்ற அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே கரிய குழல் செய்ய வாய்முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே. அரியன் இவன் எனக்கு இன்று நங்காய் அஞ்சன வண்ணா வசலக்கத்தார் பரிபவம் பேச தரிக்கில்லேன் பாவியேனுக்கு இங்கே போதராயே. திருவுடை பிள்ளைதான் தீயவாறு தேக்கமொன்றும் இளன் தேசுடையன் உருக வைத்த குடத்தொடு வெண்ணை உறிஞ்சி உடைத்திட்டு போந்து நின்றான். அருகிருந்தார் தம்மை நியாயம் செய்வதுதான் வழக்கோ வசோதாய். வருகவென்றுள் மகன் தன்னை கூவாய். வாழ ஒட்டான் மதுசூதனனே கொண்டல் வண்ணா இங்கே போதராயே. கோயில் பிள்ளாய் இங்கே போதராயே. தெண்டிரை சூழ்த்திருப்பே கிடந்த திருநாரணா இங்கே போதராயே. உண்டு வந்தேன் அம்மமென்று சொல்லி ஓடிய கம்புகவாய்ச்சிதானும் கண்டு எதிரே சென்று எடுத்து கொள்ள கண்ணபிரான் கற்ற கல்விதானே. பாலை கரந்தடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப மேலையகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுதங்கே பேசி நின்றேன். சாளக்கிராமம் உடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். ஆலை கரும்பின் மொழியனையே அசோதை நங்காய் உன் மகனே போதற் கண்டாய் இங்கே போதற் கண்டாய். போதரேன் என்னாதே போதற் கண்டாய்
ஏதேனும் சொல்லி சலக்கத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன். கோது கலமுடை குட்டனேயோ குன்றெடுத்தாய் குடமாடு கூத்தா வேத பொருளே என்றேன் கடவா வித்தகனே இங்கே போதராயே சென்னலரிசி சிறு பருப்பு செய்தவக்காரம் நறுநெய் பாலால் 12 திருவோணமட்டேன் பண்டும் இப்பிள்ளை பரிசறிவன் இன்ன முகப்பன் நான் என்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான். உன் மகன் தன்னை யசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. கேசவனே இங்கே போதராயே கில்லேனில்லாது இங்கே போதராயே நேசமில்லாது ஆரகத்திருந்து நீ விளையாடாதே போதராயே. தூசணம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற விடத்தினின்று தாய் சொல்லு கொள்வது தன்மங்கண்டாய் தாமோதர இங்கே போதராயே. கண்ணல் இளட்டுவத்தோடு சீடை காரியள்ளினுண்டை கலந்திலிட்டு என்னகமென்று நான் வைத்து போந்தேன். இவன் புக்கவற்றை பெருத்தி போந்தான் பின்னும் அகம்புக்குரியை நோக்கி பிறங்கொடி வெண்ணையும் சோதிக்கின்றான். மகன் தன்னை யசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. சொல்லில் அரசிப்படுதின் நங்காய் சூழல் உடையன் உன் பிள்ளைதானே இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையை கழற்றிக் கொண்டு கொல்லையில் இன்றும் கொணர்ந்து விற்ற அங்கொருத்திக்கு அவ்வளை கொடுத்து நல்லன நாவர் பழங்கள் கொண்டு நான் அல்லேன் என்று சிரிக்கின்றானே. வண்டு களித்திரைக்கும் பொழில் சூழ் மறுபுணர்காவிரி தென்னரங்கன் பண்டவன் செய்த கிரீடையெல்லாம் பட்டர் பிரான் விட்டு சித்தன் பாடல் கொண்டு இவை பாடி குனிக்க வல்லார் கோவிந்தன் தன்னடியார்களாகி எண்டிசைக்கும் விளக்காகி நிற்பார் இணையடியின் தலைமேதனே. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.